இவனுடைய பகுதி இங்கதான் இருக்கு, இந்த கொஞ்சம் தூரம் மெஞ்சிட்டு திரும்பிடுவான். இவன் எங்க புலி இருக்கிற இடத்துக்கு, காட்டு எருமைகள் இருக்கிற இடத்துக்கு எங்க போறான்? அப்ப என்ன பண்ணணும்? அவங்க அதிகாரிகள் சொல்றாங்க நம்ம வாங்க ஒரு புதுசா மேய்ச்சல்ல உருவாக்கணும். அது உருவாக்கிட்டுல நீங்க இதை தடை போட்டுருக்கணும். நீ இனிமே ஒரு இடத்த தேர்வு பண்ணி எனக்கு வளர்த்து இந்த இடத்துல மேய்க்கின்ற வரைக்கும் இருக்கணும்ல. 1.5 லட்சம் மாடு இருந்தது, 5000 தான் இருக்கு. எங்கது எல்லா அடி மாட்டுக்கு போயிட்டோன்னா மேய்க்க முடியல. எங்களுக்கு அதிகாரிகள் எங்க ஆளுகளை அடிச்சு இவனெல்லாம் போட்டு அடிச்சா அன்னைக்கு இவங்களெல்லாம் அந்த அவரெல்லாம் தள்ளி விடுறது. அதெல்லாம் ஒரு எப்படி இது? அது இப்ப நான் காட்டை அழிக்கணும், மலையை அழிச்சிடணும்னு நினைப்பேன். அப்ப இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? அப்ப குவாரியை எப்படி இந்த சட்டம் அனுமதிக்குது? மலையை அறுத்து கற்களாவும் மணலாவும் நொறுக்கி கொண்டு போறதுக்கு எப்படி அனுமதிக்குது? அதுல வனம் பாதுகாப்படுதா? மலை பாதுகாக்கப்படுதா? இப்ப டம்னு இந்த இடத்துல வெடியை வச்சு மலையை தகர்க்கிறீங்க. அங்க அந்த வனவிலங்கு எல்லாம் பாதுகாக்க வாழுதுன்னு நீங்க சொல்ல முடியுமா?